ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் மட்டன் பிரியாணி கேட்டிருந்தீங்க. 1/4 கிலோ மட்டன் வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியா பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரி ஆத்தென்டிக் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கர்ல 1/2 லிட்டர் தண்ணீர் விட்டு கிளீன் பண்ண மட்டனை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, பூண்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 100 ml ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்சதும் பச்சை மிளகாய், புதினாய் சேர்த்து வதக்கி நீல வாக்கில நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் நாம அரைச்ச இஞ்சி பூண்ட பேஸ்ட இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. நல்ல ரெட்டிஷ் ஆன தக்காளிய இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கியதும் புதினா, கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நாம சேர்த்த இன்கிரிடியன்ஸோட இந்த புதினா பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. நான் 1 காப்படி அளவு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேங்க. சோ 2 காப்படி அளவு மட்டன் பாயில் பண்ண வாட்டரை சேர்க்கிறேங்க. கொதி வந்ததும் வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்து கலந்து கொதி வந்ததும் ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க மட்டன் பிரியாணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அப்படியே திண்டுக்கல் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு வெறும் 20 நிமிஷம் போதுங்க. ரைஸ் பாதி அளவு வெந்ததும் ஒரு தடவை கிளறி ஆயில் பிரிஞ்சு மேல வரும்போது குக்கரை விசில் போடாம மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வைங்க. இப்ப நீங்க குக்கரை திறந்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் மேல வந்திருக்குங்க. எல்லா பக்கமும் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆற மாதிரி கலந்து விடுங்க. 3 ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. நெய் ஏன் சேர்க்கிறோம்னா பிரியாணி நல்ல ஃபிளேவரா இருக்குங்க. இப்ப குக்கரை மூடி விசில் போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் போனதும் குக்கரை திறந்து சூடா சர்வ் பண்ணுங்க. அவ்வளவு தாங்க, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி. நம்ம யூஸ்வலா பாக்குற பிரியாணி வீடியோஸ் பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் இந்த மாதிரி கலர் அண்ட் டெக்ஸ்சர் இருக்காது. ஆனா இந்த பிரியாணில பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் நல்லா குக் ஆகி பிரவுனிஷ் கலர்ல இருக்கும். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியாணியோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நீல வாக்குல வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை 2 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயத்தை தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு கெட்டி தயிர் விட்டு சுகர் அண்ட் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரைத்தா சிம்பிள் அண்ட் டைம் சேவிங், அதே சமயத்துல டேஸ்ட் பிரியாணியோட அட்டகாசமா இருக்குங்க. வணக்கம், நான் உங்க விஜய். வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம மட்டன் பிரியாணி ஸ்டைல்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. அதுக்கு முதல்ல குக்கர்ல 100 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், புதினா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி கலர் மாற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதோட இஞ்சி பூண்ட பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதக்கி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நாம சமைக்கும் போது கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. 1/2 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்சியில நைஸா அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி தக்காளி மசிஞ்சதும் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் மஷ்ரூமோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 1 பார்ட் ரெசிபி கூட. ஒரு 15 நிமிஷத்துல நல்ல மணக்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதும் 1/4 படி உலக்குல 2 காப்படி தண்ணீர் சேர்க்கிறேங்க. நான் 1/4 படி உலக்குல பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்ல நீங்க செஞ்சீங்கன்னா 5 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. ஜீரக சம்பா ரைஸ் நான் 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. தண்ணீர் கொதி வந்ததும் நாம ஊற வச்ச பிரியாணி ரைஸை ஆட் பண்ணி ஒரு தடவை
நல்லா கிளறி விடுங்க. நான் மட்டன் பிரியாணி ஸ்டைல்ல செய்யறதுனால ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்றீங்க. இந்த ரைஸ் வந்து சின்னதா இருக்கிறதுனால உடையாது. இல்ல உங்களுக்கு பாசுமதி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதே கூட நீங்க எடுத்துக்கலாம். ரைஸ் பாதி வெந்ததும் குக்கரை விசில் போடாம மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வைங்க. இப்ப நீங்க குக்கரை திறந்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் மேல வந்திருக்குங்க. எல்லா பக்கமும் வாட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் ஏன் சேர்க்கிறோம்னா பிரியாணி நல்ல ஃபிளேவரா இருக்குங்க. குக்கரை மூடி விசில் போட்டு 10 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் போனதும் திறந்து சூடா சர்வ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த தக்காளி பிரியாணி தாங்க இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 50 ml ஆயில் விட்டு பச்சை மிளகாய் புதினா நல்லா வதங்கினதும் நீல வாக்குல நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த தக்காளி பிரியாணிக்கு பழமான தக்காளியா பார்த்து பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க கல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சதும் புதினா கொத்தமல்லி ஒரு பிடி அளவு எடுத்துட்டு மிக்சியில நைஸா அரைச்சி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளிய நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரியாணி மசாலா பவுடர் ரெசிபி இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா வீடியோவை பாருங்க. மசாலா நல்லா கலந்த பிறகு நான் வந்து 1 காப்படி பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேங்க. சோ 2 காப்படி தண்ணி சேர்க்கிறீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதி வந்ததும் நாம ஊற வச்ச ரைஸ் சேர்க்கிறீங்க. இந்த ஜீரக சம்பா ரைஸ் 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. ரைஸ் நல்லா கலந்து விடுங்க. இப்ப வந்து ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ரைஸ் பாதி அளவு வெந்ததும் விசில் போடாம குக்கரை மூடி 5 நிமிஷம் வச்சிடுங்க. இப்ப பாருங்க, எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் மேல வந்துருச்சு. இப்ப நாம நல்லா கலந்து விட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. அப்பதாங்க தக்காளி பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க ரொம்பவே நெய் சேர்த்திடாதீங்க, ஜஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. நாம இந்த நெய் சேர்க்கிறது பிரியாணி ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கணும் தாங்க சேர்க்கிறோம். குக்கரை மூடி விசில் போட்டு சிம்ல 5 to 7 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பிரஷர் போனதுக்கு அப்புறம் குக்கரை திறந்தீங்கன்னா நல்லா கம கமன்னு தக்காளி பிரியாணி ரெடி. ரைஸ் உடையாம ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. பிளேட்ல வச்சு சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கும் ஏத்த ரெசிபிங்க. வெறும் 20 நிமிஷம் போதுங்க இந்த தக்காளி பிரியாணி செய்யறதுக்கு. புரட்டாசி மாசம் சனிக்கிழமை, ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை இந்த விரத நாட்கள்ல நம்மளால சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ செஞ்சு சாப்பிட முடியாதுங்க. அப்போ இந்த தக்காளி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெசிபி வேணும்னா லாங் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல காப்படி அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கீங்க. தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில ட்ரையா அரைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பிரியாணி மசாலா பவுடர் அப்லோட் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜார்ல தேங்காய் 4 சில்லு, பச்சை மிளகாய் 2 சேர்த்து தண்ணி விடாம மிக்சியில கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 50 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் நாம அரைச்ச மசாலா பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீல வாக்குல நறுக்கிய பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் 1 கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணுங்க. ஒயிட் பிரியாணி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷான புதினாவை பார்த்து ஆட் பண்ணுங்க. நான் 1 காப்படி அளவு அரிசி எடுத்திருக்கேங்க. சோ 2 காப்படி உலக்கு தண்ணி சேர்க்கிறீங்க. இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இதோட தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து கொதி வந்ததும் ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஒயிட் பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கு பெர்ஃபெக்ட்டான ரெசிபிங்க. ரைஸ் பாதி அளவு வெந்ததும் நாம அரைச்ச கோகனட் பேஸ்ட் இதோட சேர்த்து கிளறி விடுங்க. விசில் போடாம குக்கரை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி தேவையான அளவு முந்திரியை சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீல வாக்குல கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஆனியன் கோல்டன் ப்ரௌனிஷா வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை ஓபன் பண்ணி ஒரு தடவை கிளறி
முந்திரி ஆனியனை தூவி குக்கரை விசில் போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. இந்த ஒயிட் பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கு பெர்ஃபெக்ட்டான ரெசிபிங்க. பிரஷர் போனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான ஒயிட் பிரியாணி ரெடி. இந்த ஒயிட் பிரியாணி அண்ட் பெப்பர் சிக்கன் காம்போ அல்டிமேட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பெப்பர் சிக்கன் கிரேவி அப்லோட் பண்றேங்க. இந்த மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா விஜய் குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.